7 girls, 7 balloons. Let's see who's gonna find their love. Boys. Honest-ஆ இருக்கான ரொம்ப honest-ஆ இருக்காதீங்க because one wrong answer and boom, your love is gone. Beautiful ladies. ஜெனிதா, ரீனா கிருஷ்ணா, பிரியதர்ஷினி, விஷாலி, மதுஷாலினி, மம்மத்தி, கலை. I know you guys are here to find your love. இங்க உங்களுக்காக 7 smart and bold, handsome young chaps இருக்காங்க. So guys, let's welcome our first contestant. ஹலோ Hi. உங்க பேரு? அர்ஜுன். சொல்லுங்க அர்ஜுன், உங்களை பத்தி சொல்லுங்க. நான் மீடியாவில் ட்ரை பண்ணிருக்கேன். தென் ஐடி ப்ரொஃபஷன், அப்புறம் டான்ஸ் பண்ணுவேன். அவ்வளோதான், வேற இப்போ குயிக்கா வந்து உங்கள்ட்ட 2 ஸ்டெப்ஸ் போட சொன்னா நீங்க போடுவீங்களா? இல்லைங்க, அப்பெல்லாம் இல்லை. டான்ஸ்னு சொன்னீங்க, தெரியும். எவ்வளோ நாள் டான்ஸ் ஆடினாங்க? புரியல, எவ்வளோ நாள்? அவங்க நல்லா ஆடிட்டு வந்துடுவேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பலூன் உடஞ்சிருக்கு. என்ன ரீசன் கேட்போம், சொல்லுங்க. ஏன் உடைச்சிங்க அவருடைய இதயத்தை? அவங்களோட பேஷனாக டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போது நீங்கள் கேட்கும்போது ஹீ ஷுட் ரெடி டு டான்ஸில். ஸோ அது ஓகே, ஃபேர் இனஃப். கோபால், 1 டவுன். ஏதாவது சொல்லணுமா? இல்லை இதில் தேங்க்யூ. ஓகே, ஸோ கோபால் ரெடி டு டூ சம் ஸ்டெப்ஸ். நான் கேட்டதுனாலயா இல்லை வந்து இவங்க யாராவது கேட்டால் நீங்கள் பண்ணுவீங்களா டான்ஸ்? அவங்களுக்கு 2 ஸ்டெப் காட்டுங்க. இல்லை, தனியாக எப்படி ஆடுறது? ஒரு பேர் ஆடினா இன்னும் நல்லா இருக்கும்ல. ஓ, இப்போவே பேர் கேட்குது உங்களுக்கு? யா ஓகே, வில் ஃபேண்டாஸ்டிக். சொல்லுங்க. அவரோட ஆன்சர் எதுவுமே கான்ஃபிடென்ட்டாக இல்லை. எனக்கு கான்ஃபிடென்ட்டாக இருங்க அர்ஜுன். ஓகே சரி, இப்போ அர்ஜுன் கிட்ட நம்ம கேள்வி கேட்கலாமா? ஓகே, இப்போ ஒரு பையன் ஒரு பொண்ணு கிட்ட ஒரு கேள்வி கேட்கவே கூடாது, இந்த மாதிரி கேள்வி கேட்க கூடாது ஒரு பொண்ணு கிட்ட நம்ம லைஃப்ல கேட்க கூடாதுன்னா அது எந்த கேள்வி? எப்போ வருவ வீட்டுக்கு? வை. ஓ மை காட், எப்போ ஒரு வீட்டுக்குன்னு கேட்கலாமே. அது அக்கறை இருந்தால் கேட்பாங்க கண்டிப்பாக. யாருனாலும் அக்கறை இல்லைன்னா கேட்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு அந்த கேர் இல்லை அப்படின்னு தோணுது. இல்லை, எப்பவுமே அப்படி கேட்டே இருந்தால் அவங்களுக்கு இதாயிரும்ல. எதாயிடும் உங்களுக்கு? இல்லை, இப்போ வெளியே இப்போ போகிறாங்க. ஓகே, இப்போ எப்போ வருவேன்? எப்போ வருவேன்னு ஒரு வார்த்தை கேட்கலாம். இப்போதான் நீ வரணும் அதுதான் சொல்லக்கூடாது. எப்போவாச்சும் கேட்கலாம். இப்போ ரெகுலராக போயிட்டு எப்போ ஃபோன் பண்ணி நான் சொல்கிறேன். இப்போ கிளம்பி போயிட்டு நீங்க அப்படி சொல்லல. நான் கேட்ட கேள்வி என்னன்னா, இந்த கேள்வி இந்த பொண்ணு கிட்ட கேட்கவே கூடாதா ஒரு வாட்டி கூட அப்படின்றத நான் கேட்டேன். எப்பவுமே கேட்க கூடாது நான் கேட்கவே இல்லை. ஓகே, உங்க ரீசன் என்ன? வெளியே போயிருக்காங்க, சேஃபா இருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு எப்போ வீட்டுக்கு வருவீங்க? செக் பண்ணணும். ஓகே, சொல்லுங்க. ஆக்சுவலாக அவங்க வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்ல, அதனால எப்போ வருவீங்க டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகும். அவங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகும்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக அந்த நீங்க டார்ச்சர் பண்ணணும்னு சொல்றீங்களா? ஆக்சுவலாக அவங்க வந்து அந்த கொஸ்டின் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, எப்போ வருவேன்னு கேட்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்ல, ஃப்ரீ தனியாக உட்காந்து பேரண்ட்ஸ் அவங்க அப்படி இருப்பாங்க. பட் இவங்க எப்போ பேசுவாங்க நம்ம கிட்ட அப்படின்ட்டு அவங்க கிட்ட டைம் எதிர்பார்த்துட்டு உட்காந்துருப்போம்ல. எப்போ என்ன பார்க்க வருவேன் லைக் அப்படி கேட்குறேன். ஓகே, ஸோ வந்து உங்களுக்கு அந்த லவ் டார்ச்சர் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்ல வரீங்க. யூ வாண்ட் a guy to ask that question to you. அர்ஜுன், இன்னும் வந்து 2 பலூன்ஸ் மட்டும் உடையாம இருக்கு. நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். இப்போ உங்க வைஃப் வந்து யூஸ்வலா ஒரு 8 o'clock எல்லாம் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் வந்து ஒரு 9:30 இல்லை ஒரு 10 மணிக்கு வராங்க. ஓகேவா? கேட்டா வந்து ப்ராப்பரான பதில் இல்லை. அந்த சிச்சுவேஷன் நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ப்ராப்பரான பதில் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? போய் கேட்கணும், ஏன் லேட் ஆச்சு. திரும்ப நீங்க கேட்டீங்க, ஆனா ப்ராப்பரான பதில் இல்லை. அந்த இடத்துல நீங்க எப்படி நீங்க ஓகே சரி ஓகே பரவாயில்ல ஏதோன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவீங்களா, இல்ல ரியாக்ட் பண்ணுவீங்களா, கேள்வி கேட்பீங்களா? என்ன மாதிரி நீங்க எந்த சிச்சுவேஷன் நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? கேள்வி கேட்பேன், கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஓகே கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து ஏன் எதுன்னு கேட்கலாம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் தூங்க போகும்போது என்னாச்சு அப்படின்னு கேட்கலாம். யா ஓகே. அண்ட் இந்த கேர்ள்ஸ் பிக்கப் லைன் சொல்லுவாங்கல்ல, பிக்கப் லைன் சொல்லிட்டு 2 4 நீதான் யாழ் அப்படின்ற மாதிரி பிக்கப் லைன் சொல்லுவாங்க, தெரியுமா? ஸோ வந்து அந்த மாதிரி பிக்கப் லைன் சொல்லி உங்களை ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க 2 பேரும் வச்சுக்கோங்களேன், இவங்களே 2 பேரும் உங்களை இம்ப்ரெஸ் பண்ண வந்தாங்கன்னா, will you be impressed? உங்களுக்கு அது ஓகேவா இல்லை அது கிரிஞ்சா இருக்கா? வாட் இஸ் இட்? நல்லா தான் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம சின்னதாக ஒரு ட்விஸ்ட் வைக்கலாம். இப்போ 2 கேள்வி கேட்டேன் உங்கள்கிட்ட. அந்த 2 கேள்விக்குமே இவங்க 2 பேருமே பலூன்ஸ் போப் பண்ணல. ஸோ ஐ ஆம் கிவிங் யூ a சான்ஸ். இப்போ இந்த 2 பேர்ல ஒருத்தவங்களோட பலூன் நீங்க போப் பண்ணிக்கலாம். ஒருத்தங்க இது பண்ண 2 பேர் 2 கண்ணு மாறிங்க. தேவையா நம்மளுக்கு? இது தேவையா? இருந்த 2மே போச்சு. ஓகே, சொல்லுங்க, ஏன் உடைச்சிங்க? யாருனாச்சும் ஒரு பலூனை வந்து ப்ரிக் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. அதில் வந்து நீங்கள் யாருனாச்சும் ஒருத்தரதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ரிக் பண்ணிருந்தா ஓகே. அப்போ நீங்கள் ஆப்ஷனலாக வச்சுருக்கீங்கல்ல, இது இல்லைனா இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆப்ஷனலாக வச்சுருக்கீங்க. இது ஆப்ஷன் கிடையாது. இப்போ ஒருத்தனை இப்போ உங்களை நான் இது பிக் பண்ணனா செலக்ட் பண்ணனா சரி
ஓகே இவங்க வந்து கஷ்டப்படுவீங்க, அதனால தான் நான் இதை அப்படி சொன்னேன். அப்போ ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா 2 அது மாதிரி வச்சுக்கலாமா? ஆப்ஷனலா வச்சுக்கலாமா? இது அப்படி சொல்ல. இப்போ 2 பேர்னா ஓகே, நம்மளே ஓகே 2 பேர் இது பண்ணிக்கிறாங்க, நியூட்ரலாக இருக்காங்க அப்படின்னு இருக்கிற இதெல்லாம் நான் சொன்னேன். நீங்கள் ஒருத்தங்க கஷ்டப்பட்டா இன்னொருத்தங்க ஜாலியாக அது நல்லா இருக்காதுல்ல. அவங்க ஒருத்தங்க நம்மளால ஒருத்தங்க கஷ்டப்படக்கூடாது. ஸோ அதாவது நான் கஷ்டப்பட்டு நீ இஷ்டப்பட்டுன்னு சொல்றீங்க. ஓகே, நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்றீங்க நம்மளால ஒருத்தர் கஷ்டப்படக்கூடாதுன்னு. ஆனா நீங்க 2 பேரும் ஒரே டைம்ல மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அது தப்பு இல்லையா? நான் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கல. அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு பலூன் தான் பிக் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ வேண்டாம், எதுக்கு 2 பேரையும் கஷ்டப்படுத்திட்டு, அதனால தான் நியூட்ரலாக இருந்தேன். இல்ல இது எனக்கு பிடிக்கல, 2 பேரும் ஒரே டைம்ல வேண்டான்னு தோணுது. ஓகே 2 பேரும் வேண்டாம். சரி, நீங்க ஃபர்ஸ்ட் கான்டெஸ்டன்ட்ன்றனால உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தரேன், சும்மா ஒரு அட்வான்டேஜ் தரேன். யாருக்காவது பலூன் வேணுமா இல்ல யூ கைஸ் ஸ்டாண்ட் ஆன் யுவர் டெசிஷன்? வேணுமா? யூ வாண்ட் ஆல்சோ? சரி சொல்லுங்க ரீனா, ஏன் வந்து வை டு யூ வாண்ட் தி செகண்ட் சான்ஸ்? ஆக்சுவலாக வந்து 2 பேரும் ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு யோசிச்சேன். சரி அது ஓகே, அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருந்து அதை யோசிச்சுட்டாங்கன்னா அது அந்த தப்பு. இந்த சுச்சுவேஷன் பார்க்கும்போது அது தப்பு இல்லை. ஓகே பாவம் 2 பேரும் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு யோசிச்சது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, மனசை டச் பண்ணுச்சு. ஓகே, நீங்க சொல்லுங்க வை? ஆக்சுவலி அவர் நர்வஸாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது, பயந்து பயந்து பதில் சொல்கிற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் சான்ஸ் கொடுக்கலாம். ஓகே, ஸோ கொஸ்டின் என்னன்னா, நீங்க உங்களோட மேரேஜ் முடிஞ்சிச்சு, திடீர்னு ஒரு நாள் நைட்டில் சில்லுன்னு ஒரு காதலில் வர மாதிரி உங்க எக்ஸ் வந்து உங்க வீட்டு வாசலில் வீட்டில் டோர் தட்டுறாங்க. வாட் வில் யூ டூ? ஏன் கேட்ப, எதுக்கு வந்திருக்கீங்க, என்னாச்சு? அதாவது ஓப்பன் பண்ணி ஏன் எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்பீங்களா? இல்லை உள்ள வர சொல்லி ஏன் என்னாச்சுன்னு கேட்பேன். உள்ள வர சொல்லுங்க. எப்படி நீங்க உள்ள வர அதான் நான் எப்படி நீங்க உள்ள வர சொல்லலாம்? கல்யாணம் ஆன பொண்ணு உள்ள உட்கார்ந்திருக்கேன்ல, அப்புறம் எப்படி நீங்க அவங்கள உள்ள வர சொல்வீங்க? அது தப்பு, எனக்கு பிடிக்கல. தப்பு. அது எந்த பொண்ணா இருந்தாலும் திடீர்னு அன் டைம்ல வந்துருக்காங்க, அவங்க ஏதாச்சும் ப்ராப்ளம். எக்ஸுங்க, நான் எப்படி அக்செப்ட் பண்ணிப்பேன்? நீங்க தூங்கிட்டு தானே இருக்கீங்க. அப்ப தூங்கி அவங்க கூட சொல்றது கேளு. ஓகே சொல்லுங்க ரீனா. நீங்கள் தூங்கிட்டு தான் இருப்பேன்னு சொன்னது ரொம்ப தப்பு. அப்போ நான் தூங்கின டைமில் எல்லாரையும் கூப்பிடுவீங்களா? இல்ல தூங்கிட்டு இருந்தாங்கன்னா நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க, நான் போய் ஓபன் பண்றேன், அவங்க வந்து வெளியே நின்று இருக்காங்க, அன் டைம்ல வந்துனா ஏதோ ப்ராப்ளமா தான் இருக்கும். சரி அவங்களுக்கும் தெரியும் மேரேஜ் ஆயிருச்சுன்னு தெரியும். மேரேஜ் நீங்க வெளியில நிக்க வச்சு கேக்குறேன்னு சொன்னது ஓகே, பட் உள்ள கூப்பிட்டு கேக்குறனது நாட் அக்செப்டட். ஓகே थैंक यू. அதுவும் இல்லாம நீங்க வந்து அவங்க தூங்கிட்டு இருப்பாங்கல்ல அப்படின்னு ஒன்னு சொன்னீங்க அது பாத்தீங்களா? ரொம்ப ராங். என்கிட்ட பலூன் தான் நானே உடைச்சிருப்பேன் அது. ஓகே எனிவேஸ் அவ்வளவுதான், உங்களோட செகண்ட் சான்ஸ் முடிஞ்சிச்சு. Thank you so much for participating and good luck. Thank you for your future. ஓகே ஸோ அர்ஜுனுக்கு லக் இல்லை. லெட்ஸ் சி நம்மளோட நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு. ப்ரோ ப்ளீஸ். ஹாய், மை நேம் இஸ் மேத்யூ. நான் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட், தமிழ் டு மலையாளம் டப்பிங்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மாத்தி ப்ரோ, உங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு கேர்ள் பெஸ்டி? கேர்ள் ஃப்ரெண்ட். ஒய்? கேர்ள் ஃப்ரெண்ட்னா கொஞ்சம் கமிட்டடாக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்குது. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் கமிட்டடாக இல்லையா? ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அந்த ஒரு கமிட்மெண்ட் நீங்கள் கொடுக்க மாட்டீங்களா? ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு எப்போவுமே ஒரு வேல்யூ இருக்குது, கமிட்மெண்ட் இருக்குது. அப்போ வந்து நீங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை சூஸ் பண்ணால் கேர்ள் பெஸ்ட் நீங்கள் கழட்டி விடுற மாதிரி தானே இருக்கும். இன்னொரு ஒரு சினாரியோவாக தரேன் உங்களுக்கு. வந்து உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட நீங்கள் வந்து மூவி புக் பண்ணியிருக்கீங்க. ஓகே. திடீர்னு உங்கள் கேர்ள் பெஸ்ட் வந்து இந்த மாதிரி எனக்கு நீங்கள் ஹெல்ப் ஒரு வாட் எவர் இட் இஸ் கொஞ்சம் வரியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்களுக்கு ஓகேன்னு கேட்டு பர்மிஷன் வாங்கிட்டு தான் போவேன். உங்கள்கிட்ட ஒரு குவாலிட்டி இல்லவே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து கோவப்படுற பர்சன் அதிகமாக, ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து எப்போவுமே காம் அண்ட் கம்போஸ்டாக பேசுகிற பர்சன் தான் வேணும். ஸோ நீங்கள் வந்து நான் அந்த மாதிரி போய் சொல்லிட்டு ஃபேக் பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட அந்த மாதிரி நடித்து அவளோட லவ் வாங்குவீங்களா அப்படின்னு கேட்குறேன். ஆக்சுவலி வாங்குவேன். வாங்குவீங்க? எஸ். பொய் சொல்லிட்டு நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்ககிட்ட என்ன குவாலிட்டி இருக்கோ அதை சொல்லி இம்ப்ரெஸ் பண்ணலாம். அது ஓகேவா இல்லையான்னு அந்த பொண்ணு சொல்லும். நீங்கள் எண்ட் ஆஃப் த டே அந்த பொய் வந்து லைஃப் லாங் வராது. ஒரு தடவை பொய் சொன்னால் அதை கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும், அது செட் ஆகாது. கரெக்ட். நீங்கள் என்னவோ அதை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணணும். அது அவங்க டைரெக்டாக அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். கரெக்ட். நம்ம ஏமாத்துற மாதிரி அந்த பொண்ணுக்கு நாளைக்கு ஃபீல் ஆகிடுங்க. ஸோ அதுதான், அதனால நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ இம்ப்ரெஸ் பண்ணணும். லவ் இஸ் சம்திங் செல்ஃபிஷ். இப்போ எனக்கு ஒரு பொண்ணு மேலே லவ் இருக்குன்னா நான் எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணேன்னா அந்த பொண்ணுக்கு அந்த குவாலிட்டி என்கிட்ட இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி அது கோவப்படுறது நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னது. இப்போ எனக்கு டான்ஸ் ஆட தெரியல, அந்த பொண்ணுக்கு டான்ஸ் ஆட தெரியும். ஐ மீன் டான்ஸ் அப்படின்றது இட்ஸ் a skill, it's a talent. நான் குவாலிட்டிஸ் பத்தி பேசுறேன். குவாலிட்டிஸ், கேரக்டரைசேஷன். ஒரு கேரக்டர்னா நம்ம அது இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு அப்புறமா சொல்லிக்கலாம். இம்ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறமா சொல்லிக்கலாம். அதாவது நம்ம எப்படி ஏதோ ஒன்று பண்ணி அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா வந்துட்டு நான் இத தாண்டி நான் லவ் வந்து செல்ஃபிஷ் கிடையாது, ரொம்ப செல்ஃப்லெஸ்ஸா இருக்கிறது தான் லவ். ஓகே, அது அவங்களோட மாத்தி சொல்றீங்க. ஓகே ஆல் ரைட்.
ஸோ டோன்ட் வரி மாத்தி ப்ரோ, இன்னும் உங்களுக்கு 3 பலூன்ஸ் இருக்கு உடையறதுக்கு, ஒரு உடையாம இருக்கிறதுக்கு. லெட்ஸ் see. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ போன ஒரு அர்ஜுன் கிட்ட நாங்கள் ஒரு கேள்வி கேட்டோம், அதாவது உங்களோட எக்ஸ் வந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு. இப்போ வந்து உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, ஓகே, உங்களோட வைஃபோட எக்ஸ் இதே மாதிரி சிலுநூறு காதல் மோட்ல வந்து கதவு தட்டுறாங்க. ஓகே, யூ நோ ஹிம், உங்களோட வைஃபோட எக்ஸ்ன்னு உங்களுக்கு தெரியும். அந்த சிச்சுவேஷன் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஹவ் வில் யூ ரியாக்ட் சொல்லுங்க. என்ன விஷயம்னு கேட்பேன். எதுக்கு வந்திருக்கீங்க? வாசல்ல நிப்பாட்டி கேட்பீங்களா, இல்லை உள்ள வாங்க உட்காருங்க டீ காஃபி எதை வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்களா, இல்லை எந்த மாதிரி? உள்ள வாங்க உட்காருங்கன்னு சொல்லுவோம். வீட்டுக்கு வந்து கதவு தட்டி இருக்காங்க இல்லையா, ஒரு கெஸ்ட் இல்லையா, உள்ள வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு என்ன விஷயம்னு கேட்போம். அடுத்து என்ன பண்ண போறோன்றது அவர் என்ன சொல்றாரு அது பொறுத்து தானே இருக்கும். ஓகே, அவங்க என்ன ரீசனுக்காக வந்திருக்கோம், அது ஒரு ஹெல்ப்புக்காக வந்திருக்குன்னா நம்மளால முடிஞ்ச ஒரு அர்ஜென்சி அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அப்போ வைஃபோட எக்ஸுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க? கண்டிப்பாக பண்ணலாம். கண்டிப்பாக பண்ணுவீங்க? கண்டிப்பாக பண்ணலாம். ஓகே, யாருக்காவது இந்த பதிலுக்காக பெலூன் யாருக்காவது வேணுமா? யூ வாண்ட்? ஓகே, குட் ஜாப் ப்ரோ, யூ காட் ஒன் மோர் பேக். இப்போ மொத்தமாக 4 பலூன் இருக்கு. லெட்ஸ் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகேவா? ஒரு ஒரு கேர்ள்ல ஒரு பொண்ணு கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குவாலிட்டி அப்படின்னா என்னது? ரெஸ்பெக்டிங். ரெஸ்பெக்டிங் whom? the pair, respecting the pair or committed person. Yeah, once we are into a serious relationship அந்த மாதிரி இருக்கும்போது ஈச் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் அப்படின்னா இல்லை ஒரு பொண்ணுக்கிட்ட நான் ரெஸ்பெக்ட், we have to respect each other. ரெஸ்பெக்ட், மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அப்படின்றது உங்களுக்கு நீங்க ரொம்ப எப்பவுமே அவர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும், அப்பதான் அது பேலன்ஸ்டாக இருக்கும். அந்த மாதிரி ரெஸ்பெக்ட்னா எப்படி எதிர்பார்க்குறீங்க? வாங்க போங்க அப்படியா? கஷ்டமா இருக்கு ப்ரோ. ரெஸ்பெக்ட்னா வாங்க போங்கன்னு இல்லை. தென் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஷுட் ஹேவ் தேர் ஓன் ஸ்பேஸ். ஸ்பேஸ்னா எப்படி வேணும்? எனக்கு புரியல. என்கிட்ட பேசிட்டு இருந்துட்டு நீங்க எப்படி வேணா போய் பேசுங்க அப்படின்ற மாதிரி ஸ்பேஸ் வேணுமா? அப்படி கிடையாது. நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை இருந்தா நீங்க வந்து நிறைய சொன்னீங்க, ரெஸ்பெக்ட்ன்றீங்க, ஸ்பேஸ்ன்றீங்க, இப்ப ட்ரஸ்ட்க்கு வந்துருச்சு. ரெஸ்பெக்ட், அந்த ரெஸ்பெக்ட் தான் இது எல்லாத்துக்கும் ஒரு பேஸ்ன்னு நான் சொல்லுவேன். இப்போ ரெஸ்பெக்ட் அப்படின்னா நம்ம அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும்னா அவங்க மேலே நம்பிக்கை இருந்தால் தானே நம்ம ஒரு ஸ்பேஸ். அப்போ ட்ரஸ்டபுளாக இருக்கணும், ட்ரஸ்டபுளாக இருக்கணும். அப்போ ரெஸ்பெக்ட் இல்லை. அது இது எல்லாத்துக்குமே பேஸ் ரெஸ்பெக்ட்னு என்னோட ஒப்பீனியன். ஓகே, உடச்சிங்க. இதுக்கப்புறம் பலூன் தர உடச்சிங்க. ஓகே தானே? ஓகே, உங்களுக்கு இந்த ஒரு ஏஜ் கேட்டகரியில் இருக்கிற பொண்ணுங்களா ஓகே ஐ எம் ரெடி டு டேட் அப்படின்னா எந்த கேட்டகரி? ஒரு 25 to 30, 25 to 30, 25 to 30. சொல்லிட்டு வாங்க, மைக் கொடுங்க அவங்களுக்கு, சொல்லுங்க ஏன் உடச்சிங்க. லவ்ல வந்து ஏஜ் இல்லை, நான் அந்த குட் அண்டர்ஸ்டாண்டிங் அதுதான் முக்கியம். ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ 16, 17 அந்த டிஃப்ரென்ஸ்லேயே மேரேஜ் பண்ணி அதெல்லாம் வந்து ஒரு இதில் நீங்கள் அந்த ஏஜ் பார்க்கும்போது அப்போ அது எனக்கு புரியல, ஏன் அந்த ஏஜ் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அந்த இடத்துல. நான் இப்போ 16, 17 எல்லாம் பார்த்தேன்னா பாக்ஸோ கேஸில் உள்ள போயிடும். பரவாயில்லையா ப்ரோ அந்த லெவலுக்கு போகாதீங்க. ஏஜ் கூட ஒரு மெச்சூரிட்டி இருக்கும், அந்த ஒரு இது அதுக்காக. ஃபண்டாஸ்டிக், கொடுங்க மைக்கு, சொல்லுங்க. இல்லை அது இப்போது ஏஜ் வைஸ் தான் மெச்சூரிட்டி அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. பட் நம்மளை விட சின்னவங்களுக்கு கூட நிறைய நம்மளை விட நிறைய தெரியும். ஸோ ஏஜ் வச்சு ரிஜெக்ட் பண்ணுறது வந்து தட் இஸ் நாட் அ ரைட் திங். ஏன்னா அவங்கக்கிட்ட மற்ற எல்லா குவாலிட்டிஸும் நம்ம எதிர்பார்க்குற எல்லா குவாலிட்டிஸும் இருக்கும்போது ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். ஸோ ஓகே ஸோ ப்ரோ சின்ஸ் இவங்கள்ட்ட மட்டும்தான் பலூன் இருக்குன்றனால நான் உங்களுக்கு 2 பேரும் டைரெக்டாக பேச வர்றேன். நீங்கள் 2 பேரும் பேசலாம். அண்ட் உங்களுக்கு அது ஓகே அப்படின்னா யூ கைஸ் ஆர் அ மேட்ச் ஆர் எல்ஸ் யூ கேன் பாப் தி பலூன். கோ அஹெட். ஹாய். ஹாய். கலை தானே உங்கள் பேர் சொன்னீங்க. நீங்கள் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, இல்லை இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ தான் ரீசெண்டாக காலேஜ் முடித்தேன், 4 months பிஃபோர். ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ சைடில் வந்து இதுவும் பண்ணிட்டு. காலேஜ் முடிச்சிட்டிங்கன்னா how old are you? 21. நீங்கள் 25, 30 தானே ப்ரோ பார்க்குறீங்க? இல்லை ஓகே, அப்போ நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓகே, நைஸ். உங்கள் பாய் ஃப்ரெண்டை பற்றி உங்களுக்கு ஒரு என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது? லாயலாக இருக்கணும். ஓகே. ஓவர் கண்டிஷன் போடக்கூடாது, இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும்னு. ட்ரெஸ் கோட் பார்க்கக்கூடாது, எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு தெரியும் எப்படி வந்து எந்த இடத்துல ட்ரெஸ் பண்ணணுன்ட்டு. ஸோ அதை பற்றிலாம் எதுவும் ஓவர் இது பண்ணக்கூடாது. லாயலாக இருக்கோமா, உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கோமா, அதுதான். ஓ, அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, நீங்கள் எதுவும் கேட்குறதுக்கு இல்லையா என்கிட்ட? இல்லை, ஒரு பொண்ணு வந்து இப்படி இருந்தால் அது ஓகே அப்படின்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? அடை கொடுக்கமா இருக்கணும் அப்படின்னு இல்லை. யூஸ்வலாகவே பாய்ஸாக இருந்தாலும் கேர்ள்ஸாக இருந்தாலும் 2 பேருக்கும் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஹேஸ் அ சால். 2 பேரும் டேட் பண்ணுறீங்களா? 2 பேரும் நோ 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 பாய்ஸ் அவங்க கேட்டது கேர்ள்ஸை பற்றி சொல்லுங்க.
ஐ ஆம் ஸ்ட்ரைட். ஓகே. அடக்கொடுக்கமா இருக்கணும் அப்படின்னா இப்படி இருந்தால் தான் அடக்கொடுக்கமா இருக்கணும், அந்த மாதிரி ரூல்ஸ் யார் வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. எப்படி இருக்கணும்னு கேட்குறேன். அவங்களா இருந்தால் போதும். அவங்களா இருந்தால் அவங்களுக்கு அவங்களோட லைஃப் இருக்குது, அவங்களோட ஹாப்பினஸ், ஐ மீன் அவங்களோட தாட்ஸ் இருக்கும். அவங்களோட ஹாப்பினஸ் மைட் பி ட்ரெஸ்ஸிங்கில் தான் அவங்களுக்கு பிடிச்சதா இருக்கும், மேக்கப் போடுறது தான் சிலவங்களுக்கு பிடிச்சதா இருக்கும். நம்ம அதில் வந்து நம்ம அவங்கள எனக்கு இது பிடிக்காது இல்லை இப்படி இருக்காது இப்போ சிலவங்க. சரி ப்ரோ, நான் ஒரு புரியல என்ன சொன்னீங்க? எனக்கு ஒரு பலூன் என்ன கொடுத்துருங்க, நான் பத்திரமா வச்சுக்கிறேன். ஓகே கைஸ், லெட்ஸ் மேக் இட் இன்ட்ரெஸ்டிங். ஓகேவா? அவங்களுக்கு ஒரு பலூன் கொடுத்துருங்களேன். லெட்ஸ் மேக் இட் இன்ட்ரெஸ்டிங். ஆக்சுவலாக அவங்க சொன்னது எல்லாமே எனக்கு ஓகேவாக இருந்துச்சு. அவங்க மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொன்ன கான்செப்ட் எனக்கு பிடிச்சி, ஸோ அதனால பலூன் பை பண்ணி. சரி, கொஞ்சம் இப்படி வாங்க, ஃப்ரெண்டில் வாங்க. இந்த மாதிரிலாம் லக்கு சத்தியமாக யாருக்கு அமையும் தெரில, பிடிச்சிக்கோங்க. ஓகே, இவங்க வந்து கேட்டு வாங்கியிருக்காங்க உங்களுக்காக ஒரு பலூன். நீங்கள் சொன்ன பதில் அவ்வளோ இம்ப்ரெஸ்டாக வாங்கியிருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தரேன். ஓகே, சூஸ் ஐதர் ஒன் ஆஃப் தம். குண்டுசி. வை? இந்த அசிங்கம், இந்த அவமானம் உங்களுக்கு தேவையா? எனக்கு இது தேவைதான். சொல்லுங்க. இல்லை அவங்க ஒரு வாட்டி என்ன ரிஜெக்ட் பண்ணாங்க. வன்மத்தை கேட்குறீங்க? அதுக்காக இல்லை, அப்புறம் திருப்பி அக்செப்ட் பண்ணுறாங்க. திருப்பி நாளைக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னா வேற ஏதாவது பிடிக்காம இவங்க ஸ்டார்டிங்லேருந்து என்னோட எல்லா தாட்ஸும் அக்செப்ட் பண்ணுவாங்க. அதனால குட் பாயிண்ட். ஓகே, ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின். இது கொஸ்டின் ஆக்சுவலாக ஒரு டாஸ்க்கு தான். நீங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கோங்க. இப்போது ஜெனுவனாகவே திங்க் தட் உங்களுக்கு அவருக்கு வந்து உங்களை பிடிச்சிருன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? இஸ் கோனா ப்ரப்போஸ் டு யூ. ஒரு ப்ரப்போஸ் பண்ணுவார் உங்களுக்கு. ஓகேவா? அது ப்ரப்போஸ் பண்ண முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணிக்க தேர் வில் பி நோ மோர் கொஸ்டின்ஸ் ஆஃப்டர் தட். இல்லை அவர் பண்ண உங்களுக்கு பிடிக்கணும், யூ கேன் பாப் த பலூன். சிம்பிள். எனக்கு காதலே வேண்டாம். வேண்டாம். அப்புறம் ஏமா அவரை கூட்டி உள்ள ஒரு டைம் வேஸ்ட் பண்ணீங்க? காதலே வேண்டான்னா எப்படி சொல்றது? இப்போ இவர் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றாருன்னா அந்த பொண்ணு வந்து லக்கி இவர் கல்யாணம் பண்ணா. ஏன்னா இவர் பண்ற கொஸ்டின்ஸ் எல்லாமே ஓகேவா இருந்தது. அவ்வளோ நல்லவங்களா நீங்க? இதுவுமே எனக்கு தப்பா தெரியல. ஸோ உங்களுக்கு ஓகே தான். எந்த கேள்வி கேட்டாலும் நீங்க வந்து அசரவே மாட்டீங்க. ஆமா, இவர் பண்றதெல்லாம் ஓகேவா இருந்தது. இவர் ஆன்சர் பண்ணது எல்லாமே ஓகேவா இருந்தது. எல்லாமே ஓகே. தட்ஸ் இட் கைஸ். Thank you. சத்தியமா இந்த மாதிரி ஒரு பதில், இந்த மாதிரி ஒன்று நான் எக்ஸ்பெக்டே பண்ணல ப்ரோ. எஸ், thank you. நீங்க சொன்னதெல்லாம் உண்மைன்னா செம பர்ஃபார்மன்ஸ். தேங்க் யூ ஸோ மச் அண்ட் தேங்க் யூ ப்ளீஸ். ஸோ வந்து நம்மளோட நெக்ஸ்ட் கான்டெஸ்டன்ட் இது விட பயங்கரமாக பண்ணுவாரா இல்லை எப்படி பண்ணுவாருன்னு பார்ப்போம். ஸோ ப்ரோ வாங்க ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஹாய். Emotional, damn it. சரி சும்மா பிராங்க் பண்ண ஒன் மோர் பாயிண்ட். வாங்க ப்ரோ. இல்லைங்க, நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ், சும்மா பிராங்க் தான். ஓகேவா? இப்போ சொல்லுங்க, உங்களை பற்றி சொல்லுங்க. உங்க பேர் என்ன? என்னோட பேர் வந்து சரவணா. வீட்டாண்ட அடன்னு கூப்பிடுவாங்க. வீட்டாண்டா அடையன்னு கூப்பிடுவாங்களா? ஓகே, ஏன் உங்களை அடையன்னு கூப்பிடுறாங்க? அது நம்மளோட செல்ல பேர், நிக் நேம். அடை சடைன்னு ஒரு பேரா? அடை தொடை அதெல்லாம் வந்து 90ஸ்லேயே வந்து இது பண்ணிட்டாங்க. வேணாம், அவாய்ட் பண்ணிடலாம். சடன் சொன்னேன். அதான் சொல்லிட்டேன்ல, அவாய்ட் பண்ணாங்க. நான் அவாய்ட் பண்ணிடலாம். என்ன ஒரு இன்ஸ்டன்ட் கெமிஸ்ட்ரி ஒன்று ஃபீல் ஆகுது எனக்கு. அடை சடை தொடை புரியல. ஓகே, அடை உங்களை பற்றி சொல்லுங்க. அடையனை கூப்பிடலாம் உங்களை? கூப்பிடுங்க ப்ரோ. உங்களை பற்றி சொல்லுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என்ன நான் இப்போ கேட்ரிங் பண்ணின்னு இருக்கேன். சின்னதாக ப்ரோமோஷன். யாரை பார்த்து பேசுறீங்க? யாரையோ பார்த்து பேசுற எல்லாரையும் தான் ப்ரோ பார்த்து. எல்லாரையும் பார்த்து பேசுறீங்களா? ஓகே. எல்லாரும் வேணும்ல? எல்லாரும் வேணும். சொல்லுங்க. எல்லாரும் வேணுமா? ப்ரோ எல்லாரையும் பார்த்து பேசணும்ல. நான் சின்ன கேட்ரிங்லாம் பண்ணின்னு இருக்கோம், பிஸ்னஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். எனி முன்னாடி ஒரு ரிலேஷன்ஷிப் எதாவது இருந்துச்சா உங்களுக்கு? ப்ரீவியஸ் ரிலேஷன்ஷிப்? அதெல்லாம் பிரேக்கப் ஆகி ஒரு அதெல்லாம்னா எவ்வளோ இருக்கும்? கிட்டத்தட்ட ஒரே ரிலேஷன்ஷிப்பில் இருந்தது, பிரேக்கப் ஆகி இப்போ அந்த பொண்ணுக்கு டச்சில் இருக்கீங்களா? இல்லை ப்ரோ, சும்மா பார்க்கும்போது சிரிச்சுட்டு அடி கிளம்பு. சும்மா பார்க்கும்போது சிரிப்பீங்க, எக்ஸை பார்க்கும்போது சிரிப்பீங்க, அவ்வளோதான். ஓகே சொல்லுங்க, ஏன் உடச்சிங்க? எக்ஸ்னா அவ்வளோதான், ஓவர் ஆயிரணும். அது திருப்பி லைஃப்ல கொண்டே வரக்கூடாது. கொண்டே வர எதுக்கு லைஃப்ல நான் கொண்டு வரேன்னு சொல்லிடுறேன். நான் ஸ்மைல் பண்றதே வண்டியில உட்கார வச்சு நான் சுத்தின்னு இருக்கேன். ஸ்மைல் பண்றதே தப்புன்னு தான் எனக்கு தோணுது. நீங்க யாரா பார்த்து சிரிச்சா சிரிக்க மாட்டீங்களா? எக்ஸ் பார்த்து சிரிக்க மாட்டேனே. அப்போ எக்ஸ் பார்த்து சிரிக்க மாட்டேனே. எக்ஸ் பார்த்து ஒரு நிமிஷமா? அப்போ உங்களோட எக்ஸ் உங்களை பார்த்து சிரிப்பாங்களா?
என்னப்பா சிரிச்சா நான் சிரிப்பேன் அவ்வளோதான். அவங்க சிரிக்காமல நீங்க சிரிப்பீங்களா? அவங்க சிரிச்சா நீங்க சிரிப்பீங்களா? அவங்க சிரிச்சாலும் சிரிப்பேன், சிரிக்கலாம் நான் சிரிப்பேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்கள் ஒய்ஃபோட எக்ஸ் வந்து உங்கள் ஒய்ஃபை பார்த்து சிரிச்சா ஓகேவா? ஓகே, இதில் என்ன இருக்கு? சிரிக்க தானே போகிறாங்க, நான் அவங்க கூட அமுச்சு வைக்கிறேன். நான் எனக்கு புரியல. எனக்கு சிரிச்சாங்க தானே அவங்க கூட அதோட முடிச்சிடணும், அவ்வளோதான். ஓகே, எல்லாத்துலேயும் அவங்க இன்னொருத்தவங்க உடைச்சிருக்காங்க. அவங்களுக்கு மைக் கொடுங்க. நீங்க இன்ஸ்டன்ட் கெமிஸ்ட்ரியா இருந்தீங்களே, கலாய்ச்சிருந்தீங்களே, என்ன ஆச்சு? ஏன் உடைச்சிங்க? கலாய்க்கிறது வேற, இது நீங்கள் பார்த்து சிரிக்கிறது வந்து லைக் இன்னும் வந்து உங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குன்ற மாதிரி அவங்களுக்கு அது கன்வே ஆகும். ஸோ தட் இஸ் நாட் அ. ஆனால் நான் சிரிக்கிறது தப்பா? எனக்கு புரியல. எனக்கு நீங்கள் சிரிக்கிறதுல என்ன இருக்கு? எனக்கு புரியல. எனக்கு அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கும்ல அவங்களுக்கு. அது நம்மளோட லிமிட் நம்மளுக்கு தெரியும், ஓகேவா? அதை கிராஸ் பண்ணாமல் இருந்தால் சரிதான். பட் எனக்கு அது உங்களுக்கு செட் ஆகல. ஓகே, ஸோ அட 2 பேரோட இதயத்தை உடைச்சிட்டீங்க. பட் டோன்ட் வரி, இன்னும் உங்களுக்கு 1 3 5 இருக்கு, ஓகேவா? அழகு அப்படின்னா உங்களுக்கு என்னது? அழகு வந்து அழகெல்லாம் வந்து டிஃபைன் பண்ணுறது எதுவுமே இல்லை, மனசை தான் இது பண்ணணும். மனசு தான் அழகுன்றீங்க? மனசு தான். அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த இந்த இவ்வளோ பொண்ணுங்க இருக்கீங்க, இந்த வெளியில் இருக்கிற இந்த ஃபேஸ் அந்த அழகெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஆமாம், மனசு தான். மனசு தான். அப்போ எப்படி நீங்கள் ஒரு பர்சனை லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டில் நம்புறீங்களா? நீங்கள் பார்த்த உடனே காதலில் வந்து பார்த்த உடனே இம்ப்ரெஸ் ஆகிறது வேறு. ஆனால் பார்த்த உடனே இம்ப்ரெஸ் ஆகிடுவீங்களா? எதை வச்சு இம்ப்ரெஸ் ஆவீங்க? இம்ப்ரெஸ்னால் அவங்க பேசுறது, அவங்க கேர் பண்ணிக்கிறது, அதை பார்த்தா இம்ப்ரெஸ் ஆக முடியும். சரி, ஒரு சிம்பிள் கேள்வி. இப்போ இங்கே இவ்வளோ பேர் நிற்கிறாங்க, இதில் ஒருத்தவங்கள்ட்ட உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒருத்தவங்கள பார்த்தா இவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு தோணும் இல்லை? எல்லாருக்கிட்டையும் பேசணும்ல, எல்லாருக்கும் தோணும். பட் ஒரு பர்டிகுலர் பர்சன் இவங்கள்ட்ட நம்ம பேசணுமே தோணும் இல்லையா? அது எதை பார்த்து நீங்கள் இம்ப்ரெஸ் ஆகிடுவீங்க? அப்படிலாம் யார்ட்டையும் தோணலை. அதாவது ப்ரோ ஓரளவுக்கு உருட்டலாம் ப்ரோ, உருட்டே வாழ்க்கை இருக்கக்கூடாது. பேசும்போது யார் எனக்கு பிடிச்சிருக்கோ அவங்ககிட்ட மட்டும் கொஞ்சம் டீப்பாக பேசுவேன். பரவாயில்லையா, எல்லாரும் இம்ப்ரெஸ் பண்ணுறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை நீங்களும் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டும் முதல் முறையாக வந்து ஒரு டேட் போகிறீங்க. டேட்னா என்னன்னு தெரியும் இல்லையா? எங்கே கூட்டிகிட்டு போவீங்க? அந்த டேட் நீங்கள் எப்படி பிளான் பண்ணுவீங்க? எங்கே கூப்பிட்டு போவீங்க? அவங்கள என்னென்ன பண்ணுவீங்க அந்த டேட்டில்? அவளுக்கு பிடிச்ச இடத்துல தான் கூட்டிட்டு போக முடியும். தம்பி ஓரளவுக்கு தான் சொல்லுங்கள். மணிக்கு பிக்கப் பண்ணுவேன். ஏன்னா லாங் டிரைவ் போவோம், ஒரு ரெசார்ட்டில் சாப்பிடுவோம், ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடுவோம். ஓகே, ரெசார்ட்டில் சாப்பிடுவீங்களா? ரெஸ்டாரண்ட் சாப்பிடுவோம். அவளுக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னவோ அதை பண்ணுவோம். அவ்வளோதான். படத்துக்கு கூட்டின்னு போவேன், பீச்சுக்கு கூட்டின்னு போவேன், அவ்வளோதான். இல்லை, லைக் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தானே டேட் கூப்பிட்டு போவாங்க. படம் இந்த மாதிரி பீச்லாம் கூப்பிட்டு போனால் இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் என்ன எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் எடுப்பீங்க? படத்துக்கு கூட்டின்னு போனால் பீச்சுக்கு கூட்டின்னு போனால் இம்ப்ரெஸ் ஆகணும் நான் சொல்லலையே. பேசினா தான் நம்ம கேரக்டரை பார்த்து தான் அவங்க லவ் பண்ணணும். ஆமாம், இல்லை இப்போ நீங்கள் அவங்கள வந்து ஹாப்பியாக வச்சுக்கணும், இம்ப்ரெஸ் பண்ணணும்னா என்ன பர்டிகுலராக பண்ணுவீங்க? அவங்களுக்காக என்ன எஃபர்ட் எடுப்பீங்க? அப்படி எஃபர்ட் போட்டு லவ் வரணும்னு அவசியமே இல்லையே. எஃபெக்டே இல்லாமல் எங்கங்க லவ்? காலையில் ஏந்து 9 மணிக்கு வர்றது, பைக்கில் கூட்டின்னு போகிறது, அதுவே எஃபர்ட் தானே. அது எப்படி எஃபர்ட்டில் வரும்? கூட்டிட்டு போறது என்னன்னா சும்மா போயிடுவீங்களா? கேப் டிரைவர் கூட தானே புக் பண்ண வருவாரு. ஆமா, எனக்கு புரியல. நீங்க சும்மா கிளம்பி போயிடுவீங்களா சொல்லுங்க? நான் தானே உங்களை கூட்டிட்டு போறேன் பீச்சுக்கு, எதா இருந்தாலும் நான் தானே கூட்டிட்டு போறேன். கூட்டிட்டு போறது 2 பேரும் தான் வெளியே போறோம். அதை தாண்டி ஒரு எஃபர்ட் நீங்க போகணும்ல. நைஸ் முடிஞ்சு சோரி முடிஞ்சு. சொல்லுங்க, நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா ஏதோ கடமைக்கு பண்ணோம் அப்படின்னு இருக்கு. இதுல ஒரு எஃபர்ட் கூட நான் பார்க்கல எங்கேயுமே. காலைல சும்மா பிக்கப் பண்ணணும், கூட்டிட்டு போய் அன்னைக்கு ஃபுல்லா. வேற என்ன பண்ணணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க சொல்லுங்க? வேற என்ன பண்ணணும் நீங்க சொல்லுங்க. வேற என்ன எதிர்பார்க்கறீங்க? பாய் பெஸ்டி கூட தான் பண்ணுவாங்க நீங்க சொல்ற மாதிரி. கூட்டி போயிட்டு பாய் பெஸ்டி கூட போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க சொன்னதே அந்த பதில் வந்து இவங்க யாரையுமே இம்ப்ரெஸ் பண்ணல அப்படின்றது மட்டும் எனக்கு கிளியரா தெரியுது. ஓகே, better luck next time bro. Thank you so much. Thanks. Let's call our next contestant please. Hi bro, உங்க பேரு? அரவிந்த். என்ன பண்றீங்க? tell me about you. நான் ஒரு ஐடி செக்டாரில் டெக்னிக்கல் சப்போர்ட்டாக ஒர்க் பண்ணுறேன். Technical support. You are also an IT guy. ஆமாம். Okay, technical support. ஆமாம். Okay, apart from that what do you do? கொஞ்சம் ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட், பட் ட்ரை பண்ணுறேன். இன்னும் எதுவும் கொஞ்சம் ஆக்டிங். ஓகே, கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் ஆகிடும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ப்ரோ. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஒருத்தவங்களை ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, ரொம்ப சீரியஸாக ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. நீங்களும் ஆல்மோஸ்ட் அபவுட் டு சே எஸ் சொல்ல போகிற நேரத்தில் வந்து நான் உன்னை ப்ராங்க் பண்ணேன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, என்ன பண்ணுவீங்க? எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? ஓகே, தேங்க்யூ.
ஓகே தேங்க்யூ இதுக்கு ப்ராங்க் பண்ணதுக்கா. அவ்வளோதான் அவ்வளோதான் ரியாக்ஷன். ஏன் ஆன்சர் ஜென்யூனா இல்லை. ஆன்சர் ஜென்யூனா இல்லை. கோவம் வந்து ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. இது ஜென்யூனான ஆன்சர் இல்லை. நானாக இருந்தால் அரைஞ்சிட்டு வந்திருப்பேன். உங்களை ரேங்க் பண்ணுறாங்க மீன்ஸ் அவங்கள நம்ம ரியாக்ட் பண்ணி வேஸ்ட்டு தானே. அது நம்மளோட டைம் தானே. உங்களோட டைம் தானே அவங்க வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் என்னோட டைம் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணுறதுனால அந்த மிஸ்டேக் மற்றவங்க கிட்ட பண்ண மாட்டாங்கல்ல. நீங்கள் ரியாக்ட் பண்ணியிருந்தா அவங்க இன்னொரு தடவை அந்த தப்பை பண்ண மாட்டாங்கல்ல. ஓகே ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ ஹவு ஸ்வீட். ஓகே இப்போ நான் அங்கே இருந்த ஒரு கேள்வி நான் கேட்குறேன். ஒரு பொண்ணு உங்களை அரைஞ்சா என்ன பண்ணுவீங்க? திருப்பி அரைவேன். திருப்பி அரைவீங்க. ஓகே ஸோ வந்து உங்களுக்கு ஆக்டிங் பேஷன் ஓகேவா? உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து நீங்கள் ஆக்டிங் ஆகணும்னு சொல்லி நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணுறீங்க ஒரு பெரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் பரவாயில்ல நான் அது பண்ணுவேன்ற மாதிரி தான் இருக்கேன். ஆனால் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து டு யூ ஹேவ் எ கேர்ள் ஃப்ரெண்ட்? எஸ் பட் வாட் ஆர் யூ டூயிங் ஹியர் மேன்? You have a girlfriend but what? இப்போ இல்லை. Then you don't have a girlfriend. You had a girlfriend. It's complicated. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்குது சொல்ல விரும்பல. ஓகே அண்டர்ஸ்டுட். சரி ஆனால் உங்களோட இமேஜினரி கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து உங்களை நீங்கள் மீடியில் இருக்கிறதே பிடிக்கல. அவங்களுக்கு வந்து இந்த பொண்ணு கூடலாம் நீங்கள் நடிக்க வேண்டியதாக இருக்கும், டச் பண்ணி நடிக்க வேண்டியதாக இருக்கும், அந்த மாதிரி என்னென்னமோ இன்செக்யூரிட்டிஸ் நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பட் யூ ரியலி வாண்ட்ஸ் டு கோ. எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? எப்படி சமாளிப்பீங்க? கடைசி வரையும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவேன். புரிஞ்சிக்கவே மாட்டலாம். யூ ஹாவ் டு சூஸ் ஐதர் ஹர் இல்லைனா பேஷன். ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணிட்டு போயிடலாம். பொண்ணுக்கிட்ட இருந்தால் பேஷன் கிட்ட இருந்தால் பொண்ணுக்கிட்ட இருந்து மூவ் ஆன் போயிட்டு போகலாம். மூவ் ஆன் ஆகிடலான்னு சொல்கிறேன். ஏன்னா வந்துட்டு அவங்க நம்ம பேஷனுக்கு அவங்களும் சப்போர்ட் பண்ணணும், அவங்க பேஷனுக்கு நம்மளும் சப்போர்ட் பண்ணணும். ஸோ அவங்க நம்ம பேஷனுக்காக வெயிட் பண்ண மாட்டாங்க, நம்மளோட சக்ஸஸ்க்காக வெயிட் பண்ண மாட்டாங்கன்னா அவங்க அன்டில் நமக்கு தேவையில்லைன்னு தான். பேஷன் தான் முக்கியம். பேஷன் தான் முக்கியம். ஓகே கிரேட். தட் இப்போ ஜென்யூனா தோணுது ஆன்சர். இந்த ஆன்சர் ஜென்யூனா. ஓகே ப்ரோ. ஸோ தட் வாஸ் அ நைஸ் ஆன்சர். யாருமே போப் பண்ணன்றதை தாண்டி போப் பண்ண ஒருத்தவங்க உங்களோட திருப்பி அவங்களுக்கு வந்து பலூன் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கியிருக்காங்க. ஓகே ஸோ நோட் பேட் ஆக்சுவலி. ஓகே பைக் ஒரு கார்? பைக். ஏன்? எனக்கு சின்ன வயசுலேருந்தே ராயல் என்ஃபீல்டு பிடிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பைக் தான் ப்ரிஃபர் பண்ணணும். ஏன்னா நம்ம கார் ப்ரிஃபர் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட அஃபோர்ட் இருந்தால் தான் ப்ரிஃபர் பண்ணணும். சும்மா நான் கேட்ட ஒரு மேன் டு மேன் கேட்ட கொஸ்டின் தான், நத்திங் எல்ஸ். ஓகேவா? இப்போ வந்து உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் உங்களுக்கு வந்து தெரிய வருது, உங்களை தாண்டி ஏதோ ஒரு ரேண்டம் பர்சன் கிட்ட வந்து அவங்களோட சீக்ரெட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே உங்களை பற்றி உங்களோட ரிலேஷன்ஷிப் சீக்ரெட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அது உங்களுக்கு தெரிய வருது, எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? ஓகே ஃபர்ஸ்ட் ஏன்னு கேட்பேன். இப்படி பண்ணுறதை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுவோம் ஃபர்ஸ்ட். அதுக்கு மேலே அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா விட்டுட்டு போயிடுவீங்க. மூவ் தான். என்ன பிடிக்கலையா கிளம்பு, அவ்வளோதான். ஆனால் நம்மளை புரிஞ்சிக்கலன்னா அவங்கள நம்ம புரிஞ்சிக்கிறது டைம் வேஸ்ட்டு தான் என்னை பொறுத்த வரையும். அவ்வளோதான் ப்ரோ. வெரி ப்ராக்டிக்கல். எனிபடி? நோபடி. ஓகே சின்ஸ் இந்த மாதிரி ஒன்று சரித்திரத்தில் நடந்ததிலேயே 3 கொஸ்டின்ஸ் அண்ட் எவ்ரிபடி ஸ்டில்ஸ் இன். ஓகே யூ கேன் பாப் 2 பேரோட பலூன்ஸ். ஏன் பக்கத்தில் இருந்ததுனால போப் பண்ணீங்களா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்க போயிட்டாங்க, திரும்ப அது வேணாம். சரி அவங்க போயிட்டு ரிட்டன் பலூன் வாங்கினாங்க. ஓகே எந்த ஏன் உடைச்சிங்க? எந்த ஆப்ஷனும் இல்லை. கஷ்டமாயிடுச்சு போங்க. சும்மா அவங்க பக்கத்தில் இவங்கன்றாங்க அப்படியே கைவாக ஒன்று போட்டு நோடிச்சுட்டு போனீங்க, அப்படித்தானே? ஆமாம் ப்ரோ. ஆமாம் ப்ரோவா. ஐ வாண்ட் மோர் பலூன். எனக்கு பலூன் உடைச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் ரவுண்டில் பலூன் தரேன். ஓகே ஆல் ரைட். ஃபெமினிசம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல? ஓகே ஃபெமினிசம் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஃபெமினிஸ்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஃபெமினிசம்னு பேசிட்டு அவங்க வந்து ஃபெமினிசமை எதுக்கு யூஸ் பண்ணணுமோ அதுக்கு யூஸ் பண்ணால் நல்லா இருக்கணும்னு தோணுது. எதுக்கு யூஸ் பண்ணணும்? மேபி அவங்களோட ஃப்ரீடமை அவங்க வாங்குறது ஓகே. பட் இப்படி ட்ரெஸ் பண்ணால் அப்படி ட்ரெஸ் பண்ணால் தான் அதான் ஃபெமினிசம்லாம் இல்லை. எப்படி ட்ரெஸ் பண்ணாலும் அது ஃபெமினிசம் தான். இப்போ ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறாங்க, ஒருத்தவங்க அவங்க பிடிக்கலன்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்கிறது தப்பு. உனக்கு பிடிக்கலையா, ஸோ எதனால் ரீசன் அப்படி கேட்டிங்கன்னா மற்றவங்க தப்பாக பார்ப்பாங்கன்னு சொல்லலாம். ஓகே மற்றவங்க தப்பாக பார்ப்பாங்கன்னு சொல்லலாம். அண்டு ஏன் Oh my God! Women's revenge. It was going all well, man. What happened? Tell me.
ஆக்சுவலாக இந்த ஃபெமினிசம்ன்றதே ரைட் தான், கரெக்டாக. எங்களுக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எது எங்களுக்கு கம்ஃபர்டபுளோ அதுதான் நாங்கள் பார்க்க முடியும். மற்றவங்க பார்வையில் தப்பாக இருக்குன்றதுக்காக நாங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பார்வையில் தப்பாக இருக்கு, ஓகே. ஆனால் நீங்கள் அது பண்ணுறதுனால தானே அவங்க மென் தான் மாற்றிக்கணும். ஆக்சுவலாக அவங்களோட பெர்செப்ஷன், அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்க பார்க்குற விதத்தை தான் அவங்க தான் மாற்றிக்கணும். சரி, வீட்டில் நீங்கள் எப்படி இருப்பீங்க? பனியன் போட்டு தானே இருப்பீங்க. வீட்டில் இதே மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பீங்களா? இல்லை, எப்படி இருக்கணுமோ அப்படி இருப்பேன். அதான் எப்படி இருப்பீங்க? டீசெண்டாக டிஷர்ட் சாக்ஸ். ஓகே, அதே டிஷர்ட் ஷார்ட்ஸ் போட்டு வந்தால் கூட தான் பொண்ணுங்களை வேறு மாதிரி பார்க்குறாங்க, ஏன்னா பொண்ணுங்க அப்படின்றனால. ஸோ எங்களோட ரைட்டுக்கு நாங்கள் வந்து எப்படி இருக்கணுன்றது எங்களோட விஷ் இல்லையா? ஓகே, பட் ஆனால் எல்லாருமே அப்படி இருக்காங்கன்னு தெரியல. சில பேர் பார்க்கணுங்கிறதுக்காகவே ட்ரெஸ் போடுறாங்க. எப்படி நீங்க ஜட்ஜ் பண்றீங்க ஒருத்தவங்க பார்க்கறதுக்காக தான் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்றாங்க அப்படின்னு? அவங்களோட விருப்பமா இருக்கலாம், அவங்களுக்கு பிடிச்ச காஸ்டியூமா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம்ல? எப்படி வேணா இருக்கலாம். தென் நீங்க எப்படி அந்த क्वेश्चனை சொல்லலாம் அடுத்தவங்க பார்க்கறதுக்காக தான் போடுறாங்கன்னு? சரி, சோ okay. நான் இப்போ இந்த Dress வியர் பண்ணிருக்கேன், அப்ப நான் யாராச்சும் பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த Dress வியர் எனக்கு அது பண்ணிருக்கேன். பிடிக்காது, சோ நான் அது அப்படி நீங்க அப்படி சொல்றேன். கன்வே பண்ணிருக்கணும். ஆக்சுவலா நீங்க சொன்ன விதம் தப்பு. சுடிதார் போட்டிருக்கவங்க நல்லவங்க கிடையாது. நான் அப்படி சொல்லல. சுடிதார் போடுறவங்க நல்லவங்க கிடையாது, மாடர்ன் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கவங்க நல்லவங்க கிடையாது. இப்போ வந்து ஒரு கிராப் டாப்பே போட்டாலும் 2 இன்ச் இடுப்பு தெரியுதுல ஒண்ணு. பட் ஏன் அத ப்ராப்பரா நீங்க Dress பண்ண மாட்டீங்க? ஏன் அந்த Dress கோட மாத்துறீங்க? ப்ராப்பர் Dressனா என்னது bro? What is proper dress according to you? சாரி. பட் சாரி அவங்க சொல்லுவாங்க. Let's not judge. சொல்லுங்க. நாட் சாரின்னு இல்ல, சாரியை எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு அதுவும் ஒரு Dress கோட் இருக்கு. எல்லாமே நீங்க தான் மாத்திக்கணும். இல்ல, நான் இப்போ நீங்க சொன்னீங்களே சாரின்னு சொல்லிட்டு, சாரியை எப்படி ஒரு மைக்குக்கு சண்டை போடுறீங்க. போர்ட்ரைட் பண்ணுமோ அப்படி தான் போர்ட்ரைட் பண்ணணும். சாரியுமே வந்து ரொம்ப லோ ஹிப்லலாம் கட்டிட்டு இருக்கவங்கலாம் இருக்காங்க. அதுதான் நானும் சொல்றேன், சாரியை எப்படி கட்டணுமோ அப்படி கட்டணும்னு சொல்றேன். நம்ம அம்மா அப்பாலாம் எப்படி கட்டியிருக்காங்க? அம்மா அப்பா எப்படி கட்டுவாங்க? 2 இன்ச் இடுப்பு தான் தெரியுது, இங்கேயும் இல்லையே, அப்படி இல்லையே. சில பேர் பின் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் பண்ணி வந்து பசங்க வந்து அந்த பொண்ணை ஒரு மாதிரி பார்க்காம இருக்காங்களா? சரி, ஓகே, சாரிலேயே ஒரு பொண்ணு வருது, புர்காலே வருது, பார்க்க மாட்டாங்களா? புரியல. புர்காலே ஒரு பொண்ணு வருது, ஃபுல் கவர்ட், ஃபேஸ் மட்டும் தெரியுது, அதுல பார்க்க மாட்டாங்க. பார்க்க மாட்டாங்க. யூ ஆர் ராங் ஆக்சுவலி. இல்லை இல்லை, எப்படியும் வந்துட்டு ஃபுல் கவரில் வரவங்கள பசங்க பார்க்க மாட்டாங்க. ஃபுல் கவரில் போகிறாங்கன்னு சொல்லிட்டு தான் பார்ப்பாங்க தவிர, ஃபுல் கவரில் வராங்க பசங்க சைட் அடிக்க முடியாது. ஏன்னா ஒருத்தவங்க சைட் அடிக்கிறது அவங்க அப்பீரியன்ஸை பொறுத்து தான். இப்போ நான் போட்டிருக்க ட்ரெஸ் ஃபுல்லி கவர்டாக இருக்கா? ஃபுல்லி கவர்டாக தான் இருக்கு. இது ஓகேயா? ஓகே. நான் இப்போ ரோட்ல நடந்து போறேன், இதே மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தேன் நான் இதுக்கு முன்னாடி. ரோட்ல நான் நடந்து போறேன், 2 பசங்க வந்து எனக்கு ஸ்கிட் அடிச்சுட்டு போறாங்க. இதுல என்ன சொல்வீங்க? நீங்க என்ன சொன்னீங்கன்னா ஃபுல்லி கவர்டா போனா பார்க்க மாட்டாங்கன்னு சொன்னீங்க. நீங்க தானே சொன்னீங்க ட்ரெஸ்ல தான் வந்து இருக்கு. நீங்க தான் சொன்னீங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு பர்தா போட்டு போறாங்க அப்படின்னு சொன்னா பாக்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் பார்க்க மாட்டேன்னு சொல்றேன். இப்போ அவங்க ஃபுல்லி கவர்டா போகல, ஃபேஸ் என்ன மறைச்சிட்டா போறாங்க. அதுக்காக ஃபேஸை மறைச்சிட்டு தான் எல்லா பொண்ணுங்களும் போகணும். அத அப்ப அக்கார்டிங் டு எல்லாரும் பர்தா போட்டு நடக்கணும்னு சொல்றீங்களா bro? எல்லாரும் அப்ப பர்தா போட்டு எதுவுமே கண்ணு மட்டும் தான் வெளிய தர மாதிரி பர்தா போட்டு நடக்கணும்ன்ற மாதிரி நீங்க சொல்றீங்களா? இல்ல இல்ல, அப்படி நான் சொல்லல. that is actually what you are portraying. நீங்க இன்டென்ட்டா தான் சொல்ல வரீங்க. இல்ல, அவங்க கேட்ட கேள்வி வந்து பர்தா போட்டு போறவங்களையும் தான் பாக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ அதுக்காக நான் சொன்னேன். நீங்க சொன்னது என்னன்னா பர்தா போட்டு போனா வந்து எல்லாம் பார்க்கறது இல்ல, இப்போ இது ஓகேன்னு சொன்னீங்க. பட் இவங்க போனா 2 பசங்க வந்து பார்க்கறாங்க, அப்படி இருந்தா அது அவங்களோட மிஸ்டேக் கிடையாதுல்ல? அது அவங்களோட மிஸ்டேக் கிடையாது இருக்கு. பட் அவங்க வந்துட்டு தப்பா பார்க்குற மாதிரி ட்ரெஸ் பண்ணல, அழகா இருக்காங்க, அந்த மீனிங்ல பார்ப்பாங்க. புரியுதா? அதான் எல்லாமே வந்து ட்ரெஸ்ல வராது, கரெக்டா? பார்க்குறவங்களோட பெர்செப்ஷன். இப்படி போனாலும் பண்ணதான் செய்வாங்க, அப்படி வந்தாலும் பண்ணதான் செய்வாங்க, எப்படி வந்தாலும் பண்ணதான் செய்வாங்க. ஸோ பொண்ணுங்களை வந்து என்ன பொறுத்தவரையிலையும் அப்படி இல்லைங்க. இப்போ பர்தா போட்டு போறாங்க குழந்தைங்கள, இப்போ நிறைய பேசுறாங்கல்ல, பர்தா குழந்தை எல்லாமே வந்துட்டு அப்படி பண்றது இல்லை. அவங்க யூஸ் பண்ற ட்ரக்ஸ் மூலியமா கன்வெர்ட் ஆகி பண்றது தான் அந்த குட். இப்போ நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாமே அப்படிதான். ஆமா, கரெக்ட் தான். பட் ஆனா எப்படி நீங்க வந்து எங்களை கமெண்ட் பண்ணுவீங்க? நாங்க உங்களை கமெண்ட் பண்ணலையே. பண்ணக்கூடாது, மற்றவங்க பார்க்கறதுக்காக பண்றாங்க அப்படின்லாம் நீங்க சொல்லக்கூடாது. This is such a vast topic to discuss about. I know அவர் வந்து அவரோட ஸ்டாண்ட் சொல்லிட்டாரு, நீங்க எல்லாருமே வந்து உங்களோட ஸ்டாண்ட் சொல்லிட்டீங்க. இது அந்த ஷோ இல்ல. சோ நம்ம இப்போதைக்கு இந்த டாபிக் இங்க விட்டுறலாம். Thank you so much bro, but so sorry you are not finding your love here. And for more interesting contents, please like, share and subscribe Zero Filter.